ஹாய், வெல்கம் டு சமைத்து மயில். இந்த பகுதியில் சமையல் குறிப்புகள் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக எரியும். அது எப்படி வேகமாக எரிய வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக எரியுது. நான் உங்களுக்கு அடுப்பு பற்றி வச்சு காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக எரியுதுன்னு. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், அப்பயும் இது ரொம்ப ஸ்லோவாக எரியுது. இது எப்படி நம்ம வேகமாக எரிய வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி சிலிண்டரையும் ஆஃப் பண்ணிடுங்க. சிலிண்டர் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம அடுப்பு பற்றி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அந்த டியூப்பில் இருக்க கொஞ்சம் கேஸும் ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். கேஸ் எதுவும் இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து கழட்டிக்கலாம். இதை நம்ம அடுப்பை இப்போ திருப்பிக்கலாம். அடுப்பை நம்ம திருப்பிட்டோம். இப்போ பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கழட்டிக்குங்க. நான் இதை கழட்டிட்டேன். அதை மெல்லமாக தூக்குனிங்கன்னா அது ஃபுல்லாக கலண்டு வந்துடும். அதை எடுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்குங்க. அடுப்பை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தட்ஸ் மீன் கீழே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த கேஸ் இந்த வெளியே வர இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும். நம்ம வீட்டில் சைக்கிளுக்கு வந்து காத்தடிக்கிற பம்ப் எடுத்துக்கோங்க. இந்த பம்பை அந்த சின்ன ஹோலோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கனெக்ட் பண்ணி விட்டு ஒரு 10 டைம்ஸ் நல்லா காத்தடிங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம நல்லா ஃபுல்லாக அடுப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம காற்று ஒரு 10 டைம்ஸ் அடித்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் இல்லை நார்மல் ஊசி, ஷார்ப்பாக இருக்க ஊசி ஏதாவது ஒன்று அந்த சின்ன ஹோலில் வச்சு லைட்டாக புஷ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டாக புஷ் பண்ணுங்கள். மறுபடியும் சைக்கிள் பம்பில் ஒரு 10 டைம்ஸ் வந்து காத்தடிங்க. இப்போ நம்ம இதெல்லாமே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி பண்ணோம். இப்போ நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அகைன் ஒரு 10 டைம்ஸ் வந்து காத்தடிங்க. நம்ம அடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூவும் போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்குங்க. நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை வந்து திருப்பி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம மறந்துடாதீங்க, நம்ம அடுப்பு வேகமாக வச்சுருந்தோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சிலிண்டரும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்றி வச்சு பார்க்கலாம். ரொம்ப வேகமாக எரியுது பாருங்க. அப்போ ரொம்ப மீடியம் ஸ்பீடோட ரொம்ப ஸ்லோவாக எரிஞ்சிச்சு. ஹை ஃப்ளேமில் எரியுது, நல்லா சூப்பராக எரியுது. நம்ம எவ்வளோ சுலபமாக நார்மலாக சைக்கிள் அடிக்கிற காற்றடிக்கிற பம்ப்லேயே ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து அடுப்பை நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நல்லா அடுப்பும் வேகமாக எரியுது. நன்றி. மேலும் சமைத்து மயில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல குறிப்புகளை கேட்கவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.